வீக்கெண்டு பொழுது போகல, சரி பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல படம் பார்க்க போலான்னு கருப்பு படத்துக்கு போனேன். படம் ஆரம்பித்தது. கேரளால இருந்து அப்பாவும் பொண்ணும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. வரும்போது இந்த ஊரே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வசனத்தை வச்சு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்கள் முகத்திலும் கரி பூசி விட்டார். கதையில வில்லனை சுற்றிய ஆட்களும் பெரிய ரவுடியாம், கோர்ட்டே அவர் கையில இருக்கான். ஆனா திரிஷா அவங்க மட்டும் அவரை எதிர்த்து வாதாடுவாராம். என்ன லாஜிக்னு புரியல. எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் விஜயகாந்த் காம்பினேஷனில் வந்த படங்களின் கதைகளையும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கதைகளையும் உருவி எடுத்து விட்லாச்சாரியா படங்களில் வரும் மாயாஜாலங்களை போல் சிறிது சேர்த்து ஓல்டு சாங்ஸ் அங்கங்க போட்டு அதுல கருப்புங்கிறவரை கொண்டு வந்து வேப்பில அடிச்சிருக்காரு. சாரி மிளகா அரைச்சிருக்காரு. அப்பப்போ ஆடியன்ஸ் மைண்ட் வாய்ஸ் சொல்றதையும் சூர்யா அவர்களின் மூலமா பேசாம நீ ஆர்ஜாவை போயிரு, இல்லைன்னா கிரிக்கெட் கமெண்ட்ரி அடிக்க போயிருன்னு சொல்லி அவரு கமெண்ட் அடிச்சுக்கிறாரு. பாவம் கருப்புக்கு பணம் இல்லை போல. எல்லா ஊர் எல்லை கருப்புகளுக்கும் ஒரே பூசாரி. ஒன்னா பக்தி படமா ஏபி நாகராஜன் மாதிரி எடுக்கணும், இல்லைன்னா டாக்டர் சங்கர் மாதிரி சமூக படங்கள் எடுக்கணும். இந்த படம் ஹிட்டா பல கோடி சம்பாதிச்சிருச்சான். புரியாத புதிர்.